ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உதயா ஃபேஷன் ஹவுஸ். நான் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட் லோடிங் இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் ஸ்டிக் பண்ணிவிட்டு த்ரெட் லோடிங் சில்க் த்ரெட் லோடிங் தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேருக்கு. நான் இப்போ பண்ண போகிறது வந்து இந்த கலர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன் த்ரெட் லோடிங்கு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பைப்பிங் த்ரெட் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ மெனி டைம்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இந்த எட்ஜஸை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுறப்போ இந்த எட்ஜஸ் தெரியக்கூடாது. ஏன்னா நம்ம இது கவர் பண்ணுற மாதிரி வந்துடும் அந்த லோடிங். அதனால் வந்து கரெக்டாக நம்ம இந்த இடத்துல எக்ஸஸாக இருக்கிற இதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் ஃபர்ஸ்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு லைன் போட்டுருங்க. நான் இப்போ போடுற இந்த த்ரெட் லோடிங் வந்து நீங்கள் ப்ளவுஸ் பேக் நெக்லேயும் யூஸ் பண்ணலாம். நான் இதை கொடுத்துட்டு பேக் நெக்கில் நம்ம என்ன டிசைன்ஸ் கொடுக்கலான்றதும் நான் உங்களுக்கு கொடுக்கலாம் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட் லோடிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன், டீச் பண்ணுறேன், ரன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், இந்த பைப்பிங் த்ரெடை இந்த அளவுக்கு சேமாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிடலாம். கொஞ்சம் எக்ஸஸாகவே நான் கட் பண்ணிக்கிறேன். த்ரெட் லோடிங் கொஞ்சம் பெருசாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு வந்து இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஏன்னா வந்து சில்க் த்ரெட் கட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் கம் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த க்ளூ கம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிக் பண்ணிடலாம் நம்ம த்ரெட்டை, பைப்பிங் த்ரெட்டை. பாருங்கள், பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிக் பண்ணிடுறோம். இந்த எக்ஸஸாக வர்றதை கூட நம்ம வந்து கொஞ்சம் அப்படி எக்ஸஸாக வர மாதிரி இருந்ததுன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃபுல்லாக நான் சோல்வ் பண்ணி கூட காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி ஃபுல்லாக நம்ம இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கம் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த வந்து பாருங்கள், இந்த எட்ஜஸ்லலாம் நம்மளுக்கு வந்து இன்கேஸ் இந்த எட்ஜஸ்லாம் நம்மளுக்கு வந்து இதுவாக வந்ததுன்னா இந்த மாதிரி எட்ஜஸில் கம் போட்டு அதை வராத மாதிரி பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுறப்போ வந்து, ஏன்னா வந்து எக்ஸஸாக ஆனால் கம் அதே அட் த சேம் டைம் கம் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகிற மாதிரி இங்கே எல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டிச்சஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் அந்த நீடில் விட்டு எடுக்கிறப்போ. ஸோ பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.